ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அபிராமி. இந்த சேனல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். எத பற்றியான வீடியோக்களை நான் பதிவு செய்வேன் என்பதை பற்றி. முழுக்கவுமாகவே பெண்களுக்கான இந்த யூடியூப் தளத்திலே சாதனை பெண்களை பற்றியான வரலாறுகளையும் நான் இதிலே பதிவிடுவேன் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்பொழுது சொல்ல வந்த இந்த பெண்மணி மிகவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு தாய் அப்படி என்று தான் சொல்ல வேண்டும். என்ன விஷயம் என்றதை நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இதில் புரியும். ஓகே, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற பெண்மணியோட பேர் வந்து மேரி ஆன் பெவன். இவங்களுடைய ஸ்டோரியை கேட்டாலே சீரியஸாக சொல்கிறேன், ஒரு உண்மையான ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டோரியாகத்தான் இருக்கும். சரி, இவங்க வந்து 1874ஆம் ஆண்டு லண்டனில் பிறக்கிறார். இவர்தான் வந்து குடும்பத்திலே வந்து 8வது பிள்ளையாகவும் இவர் பிறக்கிறார். 8வது பிள்ளையாக பிறந்தாலுமே இவருடைய நல்ல குறும்புத்தனமான செயற்பாடுகள், சுட்டித்தனமாகவே வளர்ந்துட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே நல்லா படிக்கிற ஒரு பெண்மணியும் கூட. அப்போ இவ வந்து நன்றாக படித்து முடித்ததன் பின்னராக, தன்னுடைய பள்ளி பருவத்தை முடித்ததன் பின்னராக தனக்கு அவளுக்கு ரொம்பவுமே பிடித்ததான நர்சிங் படிப்பை வந்து அவர்கள் படித்து முடிக்கிறார். முடித்ததன் பின்னர் அவள் வந்து நர்ஸாகவும் ஒர்க் பண்ணுறா. இப்படியே காலங்கள் செல்ல செல்ல அவள் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறா. இந்த ஒரு தருணத்தில் தான் 1902ஆம் ஆண்டு அவருடைய கணவரான தோமஸ் பெவனை வந்து கல்யாணம் பண்ணி கொள்ளுறா, மேரி பண்ணுறா. ஸோ அதற்கு பின்னராக நல்லதாக அமைந்த அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கை, அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றன. 2 ஆண்களும் 2 பெண் குழந்தைகளும் அவருக்கு பிறக்கின்றன. இதற்கு பின்னராக இப்படியே நன்றாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுது, சரியாக சொல்லணும் என்று சொன்னால் 1914ஆம் ஆண்டு கொஞ்சமுமே அவ எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடக்குது. அவருடைய கணவர் வந்து இறந்து போறார். அவருடைய திருமண வாழ்க்கையில் வந்து 12 வருடங்களுக்கு கிட்ட இருந்த அந்த வாழ்க்கை வந்து அதோட முடிவுக்கு வருது. சரி என்று சொல்லி இவ வந்து அந்த பொறுப்பை வந்து அவ தான் எடுத்துக்கொள்ளுறா. 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் அவ வந்து மேரி ஆன் பெவன் வந்து அதை எடுத்துக்கொள்ளுறா. எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு அவர் வந்து கடினமாக வேலைக்கு சென்று மறுபடியுமாக அவ உழைத்து கொள்கிறா குடும்பத்துக்காக. இப்படியாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அவாவுக்கு ஒரு வினோதமான நோய் ஒன்று ஏற்படுது. அதாவது ஒரு டிஸார்டர் ஒன்று ஏற்படுது. அந்த டிஸார்டர் காரணமாக அவருடைய முக தோற்றமானது மாற்றமடைகிறது. அவருடைய ஃபுல்லாகவே அவளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதால சொசைட்டிக்கு அவள் வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அது சொல்லணும்னு சொன்னால், ஒரு முழுமையாக ஒரு அழகான பெண்மணியாக இருந்த அவருடைய தோற்றமானது வந்து ஒரு ஆணுடைய உருவத்திற்காக மாற்றமடைகிறது தோற்றம் ரீதியாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் நடக்குது அவருடைய உடம்புல வந்து. அவருடைய குரல் வளம் வந்து மாறுகிறது, வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது, பயங்கரமான ஒரு தலைவலி அவாவுக்கு உண்டாகிறது. இப்படியாக அவள் வந்து நிறைய இன்னல்களை வந்து சந்திக்கிறாள். இப்படியே சந்தித்து கொண்டிருக்கிற நேரங்களில் வந்து இவாவுடைய இந்த அழகு குறைவு வந்து ஏற்படுகிறது. ஏனென்றால் முகங்கள் வந்து விகாரமடைய வலிக்கெடுக்கிறது. அதாவது முகங்களில் வந்து சதைகள் நிறைய போட்டு விகாரம், நீண்ட ஒரு முக தாடைகள் எல்லாம் நீண்டு அப்படி ஒரு தோற்றம் அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் கை கால்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு வளர்ச்சிக்கு உள்ளாகுது. இதெல்லாம் இவருடைய ஹோமோனல் சேஞ்சஸால் நடக்கிற ஒரு வியாதி. அப்படி இருந்தும் அவள் வந்து தன்னுடைய வேலையை வந்து விடாமல் சென்று கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய குழந்தைகளை வந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அவருடைய படிப்பிற்காக, தங்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவிற்காகவும், குழந்தைகளின் நலனுக்களுக்காகவும் அவள் வந்து கடினமாக உழைக்கிறாள். ஆனால் இவருடைய அப்பியரன்ஸ் வந்து இப்படி மாற்றமடைகிறதால சொசைட்டிக்கு பிடிக்காமல் இருந்ததன் காரணத்தினாலே அந்த அவர் வேலை பார்க்கின்ற ஹாஸ்பிட்டல்லிருந்து இவ பணி நீக்கம் செய்கிறார்கள். அப்போ இருந்த நர்ஸ் வேலையும் அவளுக்கு இல்லாமல் போகுது.
இவாக்கு ஒரே கவலை, குழந்தைகள படிக்க வைக்கோணும். குடும்பத்தில வறுமை சூழுது. ஒரு நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தலைவலி என்று நிறைய பிரச்சனைய வந்து இவ சந்தித்து கொண்டிருக்கிறா. அப்பவுமே இவ வந்து சரியான ஒரு பலமான ஒரு பெண்ணாகவே இருக்கிறார்கள். இந்த கட்டத்தை வந்து நாங்கள் கடந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில வந்து ஒரு காம்படிஷன். உலகத்தில எவ்வளோ காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. அதில ஒரு வினோதமான காம்படிஷன்ஸும் அக்லியஸ்ட் வுமன் அப்படி என்று, அதாவது உலகிலேயே மிகவும் மோசமான, அழகில்லாத ஒரு பெண் அப்படி என்று சொல்லி ஒரு காம்படிஷன வைக்கிறாங்க. அப்ப இவாவுக்கு வந்து அந்த நேரத்தில பணம் தேவையாக இருந்தது. எதற்காக என்று சொன்னால், அவருடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கும், அவருடைய படிப்பு செலவை பார்ப்பதற்கும் அவாவுக்கு பணம் தேவையாக இருந்தது. அந்த காரணத்தினாலே இவ வந்து அந்த காம்படிஷன்ல கலந்து கொள்கிறார். தன்னுடைய அவ்வளவு ஒரு அழகான பெண்மணி, தனக்கு வந்த ஒரு டிஸார்டரினால தன்னுடைய உருவங்களையே வந்து சீர்குலைத்து ஒரு விகாரமான ஒரு உருவத்திற்கு போய் மற்றவருடைய கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகி மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு தனக்கு பிடித்த வேலையிலிருந்து அதாவது பணி நீக்கம் அவர்களாவே செய்யப்பட்டு அனைத்தையுமே இழந்துமே அந்த ஒரு அக்லியஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு டைட்டில் எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த காம்படிஷனில் கலந்து கொள்கிறார். அதே போலவே அவர் தான் அந்த காம்படிஷனில் வந்து வெற்றியும் கண்டுகொள்கிறார், அதாவது வின் பண்ணுறாங்க. அதனால அவளுக்கு கொஞ்சம் பணம் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பணத்தை வந்து வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் அவளுக்கு இருந்த சுமை வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து நன்றாக படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால் அவள் வந்து அதையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த காசில் வந்து பிள்ளைகளுக்கு நன்றாக பாடம் படிப்பிக்கிறார். பள்ளியில் கூடிய ஃபீஸை கட்டுறார். தன்னுடைய அன்றாட வேலைகளை வந்து அவர் இதன் மூலமாகவே செய்து கொள்ளுகிறார். இது மட்டும் இல்லாமல் இவ வந்து இப்படி இந்த காம்படிஷனில் வந்து கலந்து கொண்டதன் மூலமாக வந்து இந்த உலகத்திற்கு அவருடைய முகம் வந்து தெரிய பெறுகிறது. இவர்தான் மேரியான் பெவன், அவர்தான் அப்படி என்று. ஸோ போகின்ற இடங்களெல்லாம் அவரை வந்து ஒரு மாதிரியான தோற்றத்திலே வந்து மற்றவர்கள் பார்ப்பதற்கு உள்ளாகி விடுகிறார்கள். சரியாக வேதனைப்படுகிறார். இருந்தாலும் பிள்ளைகளுக்காக அவள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறாள். எதை பற்றியுமே வந்து அவள் வந்து காதில் போட்டுக்கொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறாள். அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சர்க்கஸில் வந்து ஒரு வேலையும் கிடைக்குது. அந்த வேலையும் அவள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துலையே வேலை செய்கிறார்கள். அங்கே கூட ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறா. இவ வச்சு வந்து நிறைய கேலி கூத்துக்கள் வந்து இடம்பெறுகிறன. அதையுமே அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அந்த வேலை வந்து அவளுக்கு அவ்வளவு முக்கியம் அப்படி என்றதால. இதற்கு பின்னதாக அந்த சர்க்கஸ்லே வந்து அங்கவீனமுடையவர்களுக்கு, அதாவது ஊனமுற்றோர்களுக்கு போன்றோருக்கு வந்து ஒரு ஷோ வந்து செய்கிறாங்க. அந்த ஷோவிலையும் இவ வந்து கலந்து கொள்றா. கலந்து கொண்டதன் ஊடாகவும் நிறைய கேலி கிண்டலுக்கும் உள்ளாகிறா. அப்படி இருந்துமே அந்த அந்த இடத்திலே வந்து அவ்வளவு ஒரு கேலி கிண்டலுக்கு உள்ளாகினதற்கு பிற்பாடுமே அந்த சர்க்கஸில் வந்து வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எதை பற்றியுமே அவள் வந்து பொருட்படுத்தவே இல்லை. இப்படியாக அவருடைய வாழ்க்கை கடந்து போய் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் வந்து கொண்டு சென்று தன்னுடைய முதிர் வயதான ஒரு 59 வயதிலே வந்து அவர்கள் மரணம் அடைகிறார். அது வரைக்குமே அவர் இறந்து போகும் வரைக்குமே அவர் வேலை பார்த்து தன்னுடைய குழந்தைகளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இதை எதற்காக நான் இந்த வீடியோவை வந்து முதலாக இந்த இடத்திலே போட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்றால், என்னை பொறுத்தளவிலே இதை விட ஒரு தன்னுடைய வாழ்நாளிலே சாதித்த பெண்மணி யார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே அவ்வளவு ஒரு தாய்மை என்றால் எவ்வளவு ஒரு புனிதம் என்று எல்லாருக்கும் அறிந்த உண்மைதான். இருந்தாலுமே தன்னுடைய குழந்தைகளுக்காக அவ்வளவற்றையுமே தாங்கி ஒரு பெண்ணாக தன்னுடைய குடும்ப சுமைகளை தாங்கினால் மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிறைய பேரின் பேச்சுக்களுக்கும் தான் வந்து உலகத்திலேயே மிக அழகில்லாத ஒரு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்டு நிறைய பேரால் கேலி கிண்டலுக்கு
உள்ளாக்கி, அது மட்டும் இல்லாம அவர்கள் ரோட்டோரம் செல்லுகின்ற போது கூட அவர்கள் பெண்ணா, ஆணா என்று சொல்லி நிறைய கேலியை காதிலே கேட்டுக்கொண்டு, முடியை பிடித்தெல்லாம் இழுத்து, அப்படியான நிறைய விடயங்களை தாண்டியும், அவ வந்து இந்த மனநிலையை தளர விடாது, குழந்தைகளுக்காக ஓடி, குடும்பத்திற்காக ஓடி, வேலை செய்து தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு பெண்மணியாக பார்க்கிறேன். பெருமை கொள்கிறேன். அதனால தான் இதை வந்து முதலாவதாக நான் பதிவேற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விடுங்கள். பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போன்ற நிறைய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் செய்த சாதனைகள், தற்பொழுது அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்க சாதனைகள் பற்றியான அனைத்து விடயங்களையும் இதில் பதிவேற்றுவதற்காக இருக்கிறேன். அதாவது பெண்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக, கிடைக்க வேண்டிய அங்கீகாரமாகவும் நான் பார்க்கிறேன். ஸோ இவ்வளவுதான் இந்த காணொளியிலே உள்ள விஷயம். ஸோ மீண்டும் இன்னொரு காணொளியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.